சரி, இன்னைக்கு பாருங்கன்னா எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா வீட்டில் புதினா சாப்பாடு செய்ய போகிறாங்க. சரி, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீட்டில் அம்மா வந்து எப்படி செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, பார்ப்போம் வாங்க. இன்னைக்கு புதினா சாதம் பிரிஞ்சு செய்யலாம் பாருங்கள். சோம்பு 2 இலை, பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், பூ கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஒரு 2 கை அளவு புதினா, ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பாஸ்மதி அரிசி 3 அழாக்கு. வாங்க பார்க்கலாம், செய்யலாம். ஒரு 2 கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றுங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு எல்லாம் போடணும். ரெண்டு கை அளவு மீன் முட்டை, சமையல் செய்ய முடியலன்னா இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு புதினா சாதம் செய்யலாம், தக்காளி சாதம் தாளிச்சு விடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு இப்போ வெங்காயம் போட்டு வதக்கலாம். நல்லா லைட்டாக பொன்னிறமாக சாதம் போதும். நீங்கள் புதினா அப்படியே போட்டால் அது வேறு டேஸ்ட்டு. இதே நீங்கள் அரைச்சி போட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டு. இதில் டக்குன்னு செஞ்சிடலாம். திடீர்னு நம்ம எதனா சமையல் பண்ணணும்னா சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல் இதெல்லாம் செய்ய முடியலன்னா ஒரு 3 பேர் 2 பேர் இருந்தால் இது மாதிரி டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். கடாய் சுற்றிக்கிட்டே இருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும். அடுத்தது தக்காளி போடுவோம். வெஜிடேபிள்லாம் போட்டு கூட செய்யலாம், ஆனால் அது வேறு டேஸ்ட் ஆகிடும். இது புதினான்னா புதினா ரைஸ் சூப்பராக இருக்கும். புதினாவே காணும். இதோ அரைச்சி வச்சுருக்கோம். நீங்கள் அரைச்சி செஞ்சிங்கன்னா எல்லா ரைஸ்லேயும் அந்த புதினா சாறு நல்லா இறங்கி அந்த டேஸ்ட்டே வேறு பக்காவாக இருக்கும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் பார்ப்போம். செஞ்சுக்கினே இருக்கும்போது சாப்பிட்டுனே இருக்கும்போதே இது மாதிரிலாம் பேசினா அப்புறம் எப்படி செய்ய முடியும்? சாப்பிட்டா தான் தெரியும் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா இல்லையா. லேடிஸ் எந்த சமையல் செஞ்சாலும் உற்சாகப்படுத்தினா தான் சமையல் செய்யவும் நல்லாயிருக்கும், செய்ய பிடிக்கும். சாப்பிடும்போது நல்லா இருக்கு சொல்ல வேண்டியது, அதுக்கப்புறம் இது நல்லாவே இல்லைன்றது. அடுத்தது இந்த புதினா பச்சை மிளகாய் அரைச்சதே போதும். தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கணும்.
3 அழகு அரிசி. செட்டிநாடு சிக்கன் மசாலா ஒரு 2 ஸ்பூன் போடுங்க. ரெண்டு ஸ்பூன் போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். அரிசிக்கு 2 சொம்பு தண்ணி. தாளிச்சு வச்சதை குக்கரில் ஊற்றிடுவோம். இது நாச்சதை மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை ஊற்றிக்கணும். இந்த மீன் மிக்கரு ஒரு 2 கையால் போடணும். இந்த வீட்டில் எல்லா சமையலுக்கும் இந்த மீன் மிக்க ஒரு 2 கரண்டி போட்டுருவாங்க. மீன் மிக்கர் சிக்கன் 65 மாதிரி செய்யலாம், கறி குழம்பு மாதிரி வைக்கலாம், உருளைக்கிழங்கு, நூக்கல், மீன் மிக்கரு இதெல்லாம் போட்டு கறி குழம்பு செய்யலாம், முள்ளங்கி போட்டு கறி குழம்பு மாதிரி செய்யலாம். இந்த வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இது மாதிரி டைம்லலாம் சாப்பிட்றவங்களுக்கு இது மாதிரி செஞ்சிங்கன்னா பட்டை, லவங்கம், சோம்பு, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் போட்டு வெங்காயம் தக்காளிலாம் போட்டு செஞ்சிங்கன்னா கறி குழம்பு மிஞ்சி இது அவ்வளோ. அதுக்குன்னா இது நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா இது பண்ணி தாளிச்சு விட்டு தண்ணி கொதிக்கிட்டு இப்போ அரிசி போகணும். சும்மா 2 விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, தோசைக்கல் குக்கரை எடுத்துகிட்டு தோசைக்கல் வச்சு தோசைக்கல் மேலே குக்கரை வச்சுடுங்க. அந்த விசில் எடுத்துடுங்க. கரெக்டாக உங்களுக்கு புதினா சாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க.
நல்லா உதிராக வந்தது பாருங்கள்.